என்ன இவ்வளோ வேகமா ரெடி பண்ணுங்க? இங்க வந்து ஒரு குக்கிங் காம்படிஷன் இருக்குன்னு சொன்னாங்க. ரெசிபி பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்லயே ரெடி பண்ணி தான் எடுத்துட்டு வரணும் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. நோ ஆயில் ஹெல்தி ஃபுட் இந்த டாபிக்ல தான் பண்ண சொல்லியிருந்தாங்க. பிரைஸ் வந்து நமக்கு கிடைச்சதா இல்லையான்னு சொல்லிட்டு, நீங்க அப்படியே வீடியோ பாருங்க. மைசூர் பருப்பு இருக்குல்ல, அத வச்சு பீஸா ரெடி பண்ணியிருந்தேன். அது இல்லாம அந்த பீஸா சாஸ், அதுக்கப்புறம் மயோனைஸ் இது எல்லாமே வந்து நான் ஹோம்மேடா பண்ணியிருந்தேன். மயோனைஸ் பார்த்தீங்கன்னா, பன்னீரு, முந்திரி இதெல்லாம் வச்சு பண்ணியிருந்தேன். எக்கு, ஆயில் அதெல்லாம் எதுவுமே வந்து இதுல யூஸ் பண்ணல. நார்மலா கொஞ்சம் பெரிய பீஸாவா பண்ணோம்னா, ஜட்ஜ்லாம் வந்து எடுத்து சாப்பிடுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு சொல்லிட்டு, குட்டி குட்டி பீஸாவா நான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். எப்போ நம்ம பீஸா பண்ணுவோம்ல, அதே மாரி ரெடி பண்ணிட்டு, மேல அந்த சாஸ் அதுக்கப்புறமா வெஜிடபிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, கேப்சிகம், கார்ன் போட்டிருந்தேன். அப்புறம் கொஞ்சம் பன்னீர் வந்து ஃப்ரை பண்ணி அதில சேர்த்திருந்தேன். எப்பவும் போல மேல இந்த பீஸா சீசனிங் அதுக்கப்புறமா சில்லி ஃப்ளேக்ஸ் இதெல்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அப்புறமா கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி வைக்கலாம் பிளேட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த குக்கும்பர் இருக்குல்ல, இந்த மாரி ஒரு பீலர் வச்சு நீங்க எடுத்துட்டு, அத வந்து ரோல் பண்ணீங்கன்னா அழகா வந்துச்சு. ஆனா பிளேட் டெக்கர் பண்றதுக்கு என்னென்ன திங்ஸ்லாம் எடுத்துட்டு போணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருந்தேன். அதெல்லாம் பார்த்து நீட்டா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு, லாஸ்ட்டா மறுபடியும் வந்து ஒரு தடவ அந்த பீஸா வந்து சூடு பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பாக்ஸ்ல எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூடு பண்ணதுக்கு அப்புறமா சில்வர் ஃபாயில் வச்சு அது மேல வச்சு நீட்டா எடுத்துட்டு போனேன். அங்க போயிட்டு பிளேட் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் டெக்கர் பண்ணி வச்சிருந்தேன். नाइस जरूर आगे से कभी है ये फर्स्ट बार आए हैं अच्छा किया है ஜட்ஜ் வந்து பாயிண்ட்லாம் போட்டுட்டு, அதுக்கப்புறமா எல்லாரும் கொண்டாந்த டிஷ்ஷஸையும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பிளேட்ல வச்சு குடுத்தாங்க. அது எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு, லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் குடுத்துட்டாங்க. நோ ஆயில் ஹெல்த்தியாவும் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பிரைஸ் குடுத்தாங்க. என்னது அது? ஃப்ளாஸ்க் கார்டு இருக்குது. ஆயில் டிஸ்பென்சர் இருக்குது. நம்மள ஆல்ரெடி நம்மகிட்ட 3 இருக்குது. ஆயில் டிஸ்பென்சரே தான் நினைக்கிறேன். தெரியல என்னன்னு. இன்னும் கிளாஸ்னு போட்டுருச்சு. ஆயில் டிஸ்பென்சர் தான். ஆயில் டிஸ்பென்சர் தான். நல்லா லுக்கா இருக்குது. ஊடுருவம் போயிடுச்சுலாம். நல்லா குவாலிட்டியா இருக்குது. கண்ணாடி இல்லையா? கண்ணாடி இதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. இது வந்து இது மிக்ஸ்டு ஹர்ப்ஸ். இதுவே 400 ரூபாய். இதானே எல்லாத்துக்குமே கொடுத்தாங்க. எக்ஸ்பைரி எப்பன்னு பாருங்க. அடுத்த வருஷம் 2வது மாசம் வரைக்கும்.